நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி விற்பனை நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தை சுகாதார திட்ட இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்பனை தொடர்பாக தமிழக அரசுக்கு 2 வாரத்துக்குள் தமிழ்நாடு சுகாதாரத்துறை திட்ட இயக்குநர் வினித் அறிக்கை அளிக்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் பெற்றதாக செய்திகளின் அடிப்படையில் விசாரித்ததில் 52 வயது மதிக்கத்தக்க இடைத்தரகர் இதில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. அவர் மீது பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டு தேடி வருகின்றனர். பள்ளிப்பாளையம், அன்னை சத்யா நகர் உள்ளிட்ட விசைத்தறி தொழிலாளிகள், ஏழை எளிய தொழிலாளிகளிடம் சிறுநீரகத்திற்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தை காட்டி சிறுநீரக திருட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையில் தீவிர விசாரணை அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு 2 வாரத்திற்குள் அளிக்குமாறு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பள்ளிப்பாளையத்தில் காலை முதலே சுகாதாரத்துறை இயக்குநர்கள், அதாவது இணை இயக்குநர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையில இந்த விசாரணை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு, அதாவது 2 வாரத்திற்குள் விரிவான அறிக்கையை அளிக்குமாறு தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.